பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன சிட்டி மிஸ்டர் சன் சிட்டி. ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போறது என்ன கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான செம்ம பயங்கரமான வேற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்சி கார் தான். சாதா ஆர்சி கிடையாதுங்க. அந்த காருக்கு மேல ஜெல் பிளாஸ்டர் கன் இருக்கக்கூடிய ஒரு ஆர்சி ஜெல் பிளாஸ்டர் கார் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். நிறைய நம்ம ஜெல் பிளாஸ்டர் வச்சு டேங்க் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம், கார்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ஜெல் பிளாஸ்டர் கன்னு கூட நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம், எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கோம் அந்த ஜெல் பிளாஸ்டர் வச்சு. எதுக்காக இதை மறுபடியும் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜெல் பிளாஸ்டரு. ஸோ அதனால் வந்து மீண்டும் ஒரு ஜெல் பிளாஸ்டர் ஆர்சி கார் பட்ஜெட்டில் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க இந்த ஜெல் பிளாஸ்டர் கார் எப்படி இருக்குன்ற அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறது முடிய போன சொல்கிறது தான் வாங்கியிருக்கேன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி தாராளமாக இதை ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான்லேயும் இருக்குது. இன்கேஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை அப்படின்னா அதே ப்ராடக்ட்டை நீங்கள் அப்படியே வந்து அமேசானில் தேடி பாருங்கள், அங்கே இருக்கும், அங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? சரித்தனமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அன்பாக்சிங். ஜெல் பிளாஸ்டர் ஆர்சி கார். ஸோ ஜெல் பிளாஸ்டர் அப்படின்னாலே கண்டிப்பாக இருக்கக்கூடியது தான், நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கான அந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆர்பிஎஸ் பால்ஸ். ஸோ இதை நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, ஒன்று ப்ளூ கலர்லையும் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இது வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ண எல்லா ஜெல் பிளாஸ்ட்லையும் ப்ளூ கலர் மட்டும் தான் இருக்கும். இதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் கொடுத்துருக்காங்க. நல்லா ஜெல் பிளாஸ்டர் ஜெல் பிளாஸ்டர் ஜெல் பிளாஸ்டர் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. வேற மாதிரி இருக்குங்க. அது பரவாயில்லையா? ஆக்சுவலாக மேலே இருக்கிறது மட்டும் கன் மாதிரி தனியாக வந்து இருக்குது. காருக்கும் கன்னுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இது கன் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்து ஆர்பிஎஸ் பால்ஸ்லாம் நம்ம உள்ளே போட்டு நம்ம வந்து ஃபயர் பண்ணணும். ஃபயர் பண்ணுறதுக்கு பட்டன் ஆர்சியில் ரிமோட்டில் இருக்கும். எஸ் 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 சென்ட்ரல் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த பட்டன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சார்ஜை ஃபஸ்ட்டு போடுவோம். சார்ஜை போட்டு இந்த ஆர்பிஎஸ் பாலையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் என்ன பண்ணுது அப்படின்றத. நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஃபைனலி நம்மள இந்த ஜெல் பிளாஸ்டர் ஆர்சி கார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ முன்னாடியே காரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியாச்சு நம்ம. அண்ட் நம்மளோட ஆர்பிஎஸ் பால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு அழகாக கலர்ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சு நம்மளோட ஆர்பிஎஸ் பால்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஆர்பிஎஸ் பால்ஸ் வந்து நம்ம உள்ள வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம ஃபயர் பண்ண போறோம். ஃபயர் பண்றதுக்கு சென்டரா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இது ஃபயர் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது எப்படி ஃபயர் ஆகுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இதை ஓட்டி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, என்ன பண்றோம்னா ஆர்பிஎஸ் பாலை எடுத்து கொஞ்சமா இதுக்குள்ள கொஞ்சம் தான் போடலாம் போல, கொஞ்சம் தாங்க போடலாம் போல, கொஞ்சோண்டு எடுத்து போட்டால் அதுக்குள்ளேயும் நம்பிருச்சு. ஸ்டோரேஜ் சின்ன ஸ்டோரேஜாக தான் இருக்குது. ஓகே, எனிவே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுட்டுக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? சுட்டு பார்த்துருவோமா? நேராக உங்களை பார்த்து சுடுறாங்க. ஓ சம வருஷம் அடிக்குது. செம்மையா இருக்கு. ஒரே ஒரு மைனஸ் மட்டும் தாங்க இதுல, ஸ்டோரேஜ் மட்டும் கொஞ்சம் இதுல நிறைய இருந்துச்சு. புல்லட் ஸ்டோர் பண்ற மாதிரி கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் தான் இதுல வந்து ஃபில் பண்ண முடியுது. அது ஒண்ணு மட்டும் தாங்க இதுல மைனஸ். எல்லாம் நல்லா இருக்கு, இது மட்டும் கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஓகே, இருந்தாலும் இது நல்லா தான் வந்து இருக்குது. கொஞ்சம் புல்லட்டா இருந்தாலும் நல்லாவே ஃபயர் பண்ணுது. வலிக்கலாம் இல்ல, புல்லட்டு ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. நல்லா லாங் ரேஞ்சிலும் இப்படி போகுது, நல்லா இருக்கு. புல்லட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கன்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லாவே வந்து சுடுது. எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்து இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ வந்து இது ரன்னிங் டெஸ்ட். இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுது ஸ்லோவாக போகுது அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ எல்லா ஆர்சிலையும் முன்னாடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்கு. ஸோ இதுவும் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ வாங்க தரையில் விட்டு டெஸ்ட் பண்ணோம் எப்படி போகுது அப்படின்றத. கம் ஆன், லெட்ஸ் கோ.
RC கார் கன்க்ளூஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு RC கார்னே சொல்லலாம். இதில் இருக்கிற ரெண்டு நெகட்டிவிட்டியை தவிர்த்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது தான். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் நம்ம அதிகமான ஆர்பிசி பால்ஸ் வந்து லோட் பண்ண முடியல, ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இஷ்யூங்க. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் இந்த ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம என்னதான் த்ராட்டில் மேலே தூக்குனாலும் ஃப்ரண்ட்டில் போக மாட்டேங்குது. ஆனால் ரிவர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது, ஃப்ரண்ட்டில் வந்து அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. கனெக்டிவிட்டி இஷ்யூவாக இருக்குது. அண்ட் ரேஞ்சிங் வந்து ரொம்ப பக்கத்தில், கொஞ்சம் தூரம் தான், ஒரு 3 மீட்டருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. நம்ம பக்கத்தில் போகிற மாதிரி இருக்குது ரிமோட் எடுத்துக்கிட்டு. ஸோ கனெக்டிவிட்டி இஷ்யூ கொஞ்சம் லேக் ஆகுது. இதோடைய ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது. ஸோ 1500 rupeesக்குள்ளே இது வந்து இருக்கும். ஸோ வாங்க லிங்க் நெக்லி டிஸ்பிளே கொடுத்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அங்கே இருக்கிற லிங்க் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட இந்த பாம் பிளாஸ்டர் RC கார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வந்து தட்டி விட்டுருங்க. வேறு என்ன அன்பாக்ஸ் பண்ணலாங்கிற மறக்காம சொல்லிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் மிஸ்டர் சன் சிட்டி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டடா.